எளிமையாக திருமணம் நடந்ததுன்னா உடனே நடக்கும். இப்போ ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சி போச்சு, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவன் தான் எனக்கு கணவன், இவன் தான் என் மனைவி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, திருப்தியாக உணர்றாங்க. அப்பாடா, சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாச்சு. அப்புறம் என்ன, அவங்க அதுக்கு முன்னாடியே நல்லா பழகியிருக்கலாம், பேசியிருக்கலாம், லவ் பண்ணியிருக்கலாம். உடனே இப்போ போதுமான அளவுக்கு பேசி பழகிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. தெளிவான சரியான ஒரு ஆளை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்துட்டோம். இப்போ அப்புறம் என்ன தாமதம் அப்படின்னா, அதன் பிறகு தான் பாருங்கள், இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம், இந்த ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துகிறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பத்திரிக்கை அடிப்பாங்க, நல்ல நாள் குறிப்பாங்க, பாண்ட பாத்திரங்களெல்லாம் வாங்குவாங்க, வரதட்சணைக்காக நகையை போய் தேடுவாங்க, பட்டு புடவை எடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். இதுக்கிடையில் ஒரு நாள் பட்டு போல், ஒரு வாரத்தில் வந்து பட்டு புடவை எடுப்பாங்க, ஒரு வாரத்தில் போய் நகை எடுப்பாங்க, ஒரு வாரத்தில் வந்து சீர்வரிசையெல்லாம் எடுப்பாங்க, அப்புறம் மண்டபம் புக் பண்ணுவாங்க, பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஒரு மாதம் பத்திரிக்கை கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். பாருங்கள், ஒரு எளிமையாக திருமணம் நடந்தால் உடனே பண்ணிக்கலாம் கல்யாணத்தை. இவங்க வந்து எப்படி லேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மண்டபத்தில் நடத்துறது, அதுக்காக மண்டபத்தை புக் பண்ணணும், சமயக்காரங்களை போய் பிடிக்கணும், அதை பிடிக்கணும், பத்திரிக்கை கொடுக்கணும், பட்டு சேலை எடுக்கணும், அதுக்கு எல்லோரும் அவைலபிளாக இருக்கணும், ஒரு விடுமுறை தினத்தை தேர்ந்தெடுத்து காஞ்சிபுரத்துக்கு எங்கேயோ போய் பட்டு புடவை எடுக்கணும். இப்படி தாமதப்படுத்துகிறாங்க பாருங்கள். உடனே நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை எப்படி ஒரு 2-3 மாதம் ஜவு மிட்டாமல் இழுத்து அதை சொல்லி இதை சொல்லி இழுத்துருவாங்க. அப்போ இப்படித்தான் இவங்க வந்து எல்லாத்தையுமே உடனே நடக்கவே விட மாட்டாங்க. உடனே ஒரு கல்யாணத்தை நடக்கவே, அப்போது எளிமையாக நடந்தால் அவங்க சம்மந்தப்பட்டவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து பேசி பழகி காதலித்து சம்மந்தப்பட்டவங்க திருமணம் பண்ணிக்கலாம், அதில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னா உடனே வாழ்க்கை வந்துடும். நிறைய பேர் பாருங்கள், காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்காக தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே இல்லைப்பா, ஒரு 10 பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுறோம், அதுதான் கல்யாணம் அப்படின்னா அவங்க உடனே பண்ணியிருப்பாங்களே. கல்யாணம் தான் இதானே, அதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ லேட் பண்ணுற, நீங்கள் தான் காதலிச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கல்யாணங்கிறது ஒரு கையெழுத்து போடுற ஒரு விஷயம் தானே. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 4-5-10 பேரை வச்சு சாட்சி வச்சு கையெழுத்து போடுற ஒரு விஷயம் தானே. இல்லை, அது கிடையாது, எங்கள் வீட்டில் வந்து மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லா சொந்த பந்தம் 500-1000 பேத்துக்கு பத்திரிக்கை வைப்பாங்க, பட்டுப்புடவை எடுப்பாங்க, நகை எடுப்பாங்க, ஆச்சா புச்சான்னு பெரிய கலைபுரத்தை பண்ணி தான் அந்த கல்யாணம். அதனால தான் மேளக்காரங்களுக்கு புக் பண்ணுவாங்க, கச்சேரிக்கு புக் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லுவாங்க, வீடியோகிராஃபருக்கு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் யார் எவ்வளோ வச்சு, இப்படி இந்த மாதிரி இதை தாமதப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஒரு கல்யாணத்தை உடனே நடக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தை 3 மாதம் இழுத்துருவாங்க, தாமதப்படுத்துவாங்க. தாமதப்படுத்தி அப்போது அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கணவன் மனைவி ஆக போகிறவங்க, அவங்க பாவம் எவ்வளோ அவங்களும் பாவம் தானே. உடனே சேரணும், அந்த 3 மாத காலம் தள்ளி போடுறாங்க. அதனால் எளிமையாக நடத்தினா எல்லாமே ஈஸியாக உடனேவும் நடக்கும், நேரமும் மிச்சமாகும். தேவையில்லாமல் இது இவங்க 3 மாதம் தாமதப்படுத்துகிறாங்களே, வரதட்சணை அது மண்டபம் புக் பண்ணுறது, மேள கச்சேரி, எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான். தேவையில்லாத செயல்களுக்காக தேவையான ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறாங்க. உடனே நடக்க வேண்டிய ஒரு தேவையான ஒரு விஷயத்தை தேவையில்லாத காரணங்களுக்காக தாமதப்படுத்துகிறாங்க, மிகைப்படுத்துகிறாங்க, பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க. அதாவது நினச்சிட்டு அதை புனிதப்படுத்துகிறத நினச்சிட்டு மிகைப்படுத்துகிறாங்க, தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் வந்து இப்படி தான் நேரத்தோட அருமை தெரியாதவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நேரத்தோட அருமை தெரியும், உழைப்போட அருமை தெரியாதவங்க, உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணி வீணடிப்பாங்க. அப்புறம் இதில் வந்து இவங்க யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு செஞ்சுருப்பாங்க, மொய்யெல்லாம் செஞ்சுருப்பாங்க, நகை வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் திரும்ப எடுக்கணும். அது லேசாக விட்டுறக்கூடாது, எளிதாலாம் பண்ணக்கூடாது. நாங்கள் எத்தனை பேருக்கு பணம் வச்சுருப்போம், மொய் பணம் வச்சுருப்போம், அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும். ஒரு கணக்கு 200 பேர் வந்தாங்கன்னா எவ்வளோ பணம் நமக்கு மொய் பணம் வரும், ஒரு 2-3 லட்ச ரூபா அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு உள்கணக்கு, வியாபார கணக்கு இதில் கிடக்குது. வியாபாரம் தான் அது முக்கியமான காரணமாக இருக்குது.